கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2002ஆம் ஆண்டிலே உங்களை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீண்டுமா என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு எல்லா சமாதானமும் சந்தோஷமும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் தேவன் அவருடைய கரங்களினாலே ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி உலகத்திற்கு கிடைக்காத ஒன்று, சபைக்கு தேவையான ஒன்று. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் சபைகளுக்கு என்று குறிப்பிடவில்லை. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்ட சபை ஒன்று தான், சபைகள் கிடையாது, சபை தான். ஆனால் மனுஷன்தான் அதை உடைச்சி சபைகள் என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான் என்றதாக நாம் பார்க்கிறோம். புது வருடம் ஆரம்பமாயிருக்கிறது. புது வருடத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது யோசனைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும்னா, எப்படியாவது இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு பெரிய ஆவல் எழுகிறது. இந்த வருஷம் நம்ம எப்படியாவது ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வருஷம் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் என்ற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு இருக்கிறது. இந்த ஆர்வத்தின் பிரதிபலிப்பாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கத்திலே நாம் சபைகளிலே அமர்ந்திருந்தோம். நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். இப்போதும் அதே தான் சொல்ல போகிறேன். ஜனவரி மாதம் நம்முடைய வருட பிறப்பு இல்லை. தேவன் நம்மளுக்கு கொடுத்தது ஆபித் மாதம். அது நம்முடைய கேலண்டரில் மார்ச் ஏப்ரல் அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் வரும். இன்னொரு காரியத்தை பார்க்க வேண்டுமென்றால், ஒரு வருடம் பிறப்பது என்பது இரவு 12 மணிக்கு அல்ல. தேவன் சொன்னது மாலை 6 மணிக்கு, சாயங்காலமும் விடியற்காலையும். உங்களுக்கு முதல் நாள்னா சாயங்காலம் டு சாயங்காலம், அதாவது சாயங்காலத்துலேருந்து காலையில் விடியற்காலை மறுபடியும் அது சாயங்காலம் வரும். அப்போ ஒரு நாள் கணக்கு. அதுதான் தேவன் நமக்கு காட்டின வருடம் அல்லது புத்தாண்டு. நான் நிறைய முறை சொல்கிறது உண்டு, மற்ற நாட்களில் இரவு 12 மணிக்கு பேய் வரும்னு சொல்கிறோம். ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் ஆசீர்வாதம் வரும்னு நம்புகிறோம். இதெல்லாம் ஒரு பாரம்பரியத்தை சார்ந்திருந்த காரியங்கள். இதுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை தேவன் நான் இப்படி சொல்லியிருந்தேனே, நீங்களே இப்படி செய்துகள் என்று கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவர் சொல்லிட்டார். அது சிலர் சொல்கிறாங்க, அது யூதருக்கு சொன்னதுங்க, நமக்கு இல்லைன்றாங்க. நியாயப்பிரமாணம் தான் யூதர்களுக்கு சொன்னாங்க. ஆனால் நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய காரியங்கள்லாம் பொதுவாக எல்லாருக்கும் சொன்னது. அது குறிப்பாக ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள், வாரங்கள், இதெல்லாம் பொதுவான விஷயம். நிறைய பொதுவான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டினரும் பைபிளில் இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது பொதுவான உண்மை. நிறைய காரியங்கள் அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதனால் காலப்போக்கில், ஏன்னா இப்போ அறிவு பெருத்து போகும் 1, கடைசி காலத்தில் இருக்கிறோம் 2. அப்போ கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறதுனால இப்படி செய்வது தவறு. நாம் மாலை 6 மணி தான் புது வருடம் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய சபைகள் கூட கூடிய விரைவில் உருவாகும். ஏனென்றால் கடைசி காலத்தில் நாம் பைபிள் படி கரெக்டாக நடக்கணும் என்ற ஒரு உத்தேசத்தோடு இப்பொழுதும் சில சபைகள் ஆரம்பமாக இருக்கிறது. பாரம்பரியத்தெல்லாம் அவங்க விட்டுறாங்க. பாரம்பரியம்லாம் அது வேணாம், பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒன்றும் இல்லை.
கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் நியூ இயர் கொண்டாடினாலும் ஒன்றும் இல்லை. இதனால் தேவன் அதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரட்சிப்பு காரியங்கள் செய்ய போகிறாருன்னா அதெல்லாம் இல்லை. அது நமக்கு அவ்வளோதான். ஒரு மற்ற கொண்டாட்டங்கள் போல் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம், மற்ற ஒரு கொண்டாட்டம் நம்ம வீட்டுங்களில் நடத்துகிறோம் இல்லைங்களா, அப்படி ஒரு கொண்டாட்டம் போல் இது ஒரு கொண்டாட்டம், அவ்வளோதான். ஆனால் தவிர்க்கக்கூடாதுன்னு தேவன் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாரம்பரியம் நமக்கு வேண்டாம். பைபிள் சொன்ன மாதிரி வரலாம், பைபிள் சொன்ன மாதிரி செய்யலாம், வேதம் தான் நமக்கு முக்கியம் அப்படி என்று சிலர் கட்டாயம் எழும்புவார்கள். இந்த கடைசி கால சபையில், இந்த முடிவு கால சபையில் கட்டாயம் எழும்புவார்கள். அவர்களை பார்த்து இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெறிகொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி. ஆகையினால புத்தாண்டு, நேற்று கூட ஒரு இடத்துல நான் பேசும்போது சொன்னேன், வாக்குத்தத்த அட்டை கொடுக்குறாங்க. அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் வரும்? வருஷத்துக்கு 60 வாக்குத்தத்தம் வரும், அவ்வளோதான். ஆனால் புதிய ஏற்பாடில் மட்டும் 240 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஆயில் என்ன வருது? அப்படியே சொல்லும்போது வருடத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நாட்டை இல்லை, ஒரு நாள் இல்லை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதிங்கிற அது ஒரு நாள் ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொல்ல, வருடம் முழுசும் ஆசீர்வாதம். எப்பெல்லாம் தேவன் அவர் தேவனுக்காகவும் அவருடைய நாமத்திற்காகவும் நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆசீர்வாதம் தான். எப்பொழுது கூடி வருகிறோம்? ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? கூடி வருகிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான். அந்த 1ஆம் தேதிக்கு காட்டுற ஆர்வத்தை ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதலுக்கு காட்டணும். அதுதான் ஆசீர்வாதம். 1ஆம் தேதி தான் ஆசீர்வதிக்கிறாருன்னு ரொம்ப நேர்த்தியான உடைகள் அணிந்துட்டு நாங்கள் திடீர்னு சபைக்கு போகிறது, அன்றைக்கி மட்டும் சபைக்கு போகிறது, அப்படிலாம் அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு நம்ம தப்பாக நினச்சிக்கோம். இது பாரம்பரிய கிறிஸ்தவம். அப்படியாக உருவாக்கப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், உலகத்துக்கு கிடைக்காத ஒன்று, சபைக்கு தேவையானதொன்று. அது என்னவென்றால் சமாதானம். இது உலகத்துக்கு கிடைக்கல. உலகம் சமாதானம் பண்ணுறன்னு சொல்லி சமாதானத்தை கெடுக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. சமீப காலமாக கூட 2 நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நியூஸ்லாம் பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு இன்னொரு நாட்டு அதிபரை அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அதனால் சைனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு. தென்கொரியா அதிபர் கூட சொல்லிட்டார், 3ஆம் உலகப் போருக்கு வழி ஏற்படுகிறதோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் சமாதானம் இல்லை, உலகத்துக்கு சமாதானமே இல்லை. உலகத்திற்கு சமாதானம் கிடைக்கிறதே இல்லை. அது 1000 வருஷத்தில் தான், இயேசு கிறிஸ்து வருகும் போது தான். ஆனால் சபைக்கு சொல்லும் போது மிகவும் தேவையானது சமாதானம். ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு சமாதானம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? சமாதானம் தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் சொல்கிறாரு, எனக்கு சமாதானம் வந்துட்டுன்னா இந்த மாதம் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இஎம்ஐ கட்டணும், இவ்வளோ இருக்குது. சமாதானம் வந்தால் இதெல்லாம் கட்ட முடியுமா என்று ஒரு கேள்வி. இது தேவனுடைய வார்த்தைக்குள் சிந்திக்க வேண்டிய காரியம். இது உலக பிரகாரமாக சிந்திச்சா அப்படி தான் தெரியும் மேலோட்டமாக. ஆனால் தேவனுடைய காரியங்களுக்குள் சிந்தித்து பார்த்தோம் என்றால் சமாதானம் வந்து விட்டால் நாம் கரண்ட் பில் கட்டிட்டோம், வீட்டு வாடகை கட்டிட்டோம், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, இஎம்ஐ கட்டியாச்சு, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதுதான் சமாதானம். ஆசீர்வாதம் என்பது சமாதானத்துக்கும் மேலே, எனக்கு எல்லாம் ரெட்டிப்பாக வேணும், தேவைகளை விட நாங்கள் அதிகமாக போயிடுச்சு. ஒருத்தர் அப்படி தான் கேட்டாங்களாம், தேவனே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. தேவன் பணம் கொடுத்தார்.
ஒரு வீடு கொடுத்தார். சும்மா விடுவோமா? ஒன்று ஒன்றா கிடைக்க கிடைக்க ஆசை ஆகிடும், அதிகமாகிடும். மனிதன் விழுவதற்கு பொருளாசை ரொம்ப முக்கியமாக இருக்குது. தீமோத்தேயுல சொல்லுவாங்க இல்லைங்களா, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஒரு ஆசை வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அடுத்தது 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 அடுத்ததுன்னு போதும். அதனால் தேவனேன்னு கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கிடச்சிச்சின்னா இன்னொன்று மேலே ஆசை வருது, இன்னும் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா இன்னொன்று மேலே ஆசை. இப்படியே அந்த மனிதர் ரொம்ப ஆசைப்பட்டு தேவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டார். தேவன் எல்லாத்தையும் கொடுத்தார், பிள்ளைகள் கொடுத்தார். அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை வேணும், பிள்ளை கொடுத்தார். பிள்ளை நல்லா படிக்கணும், படிப்பு கொடுத்தார். பிள்ளை ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு கொடுத்தார். கை நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சார். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணுக்கு வரன் கிடைக்கணும், கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் தேவன் எதெல்லாம் கொடுத்தாரோ அதில் அவருக்கு நிம்மதியே இல்லை. பிள்ளைகளாலும் நிம்மதி இல்லை, சொத்து பத்து பணம் நிறைய இருக்கு, நிம்மதி இல்லை. அப்போ தேவன்கிட்ட கேட்டாரா, தேவனே எனக்கு சமாதானமே இல்லையாப்பான்னாராம். தேவன் சொன்னாராம், அதுதான் எந்து நீ அதை தவிர்த்து உலக பிரகாரமாக ஏதாச்சும் நீ கேட்ட, அது ஒன்று கேட்டிருந்தா எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை, நிறைய பணக்காசு இருக்கும், சொத்து பத்து இருக்கும், ஆனால் சமாதானம் மட்டும் இருக்காது. அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் முக்கியமா, சமாதானம் முக்கியமா? நல்ல யோசனை பண்ணிக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் ஆசீர்வாதம் முக்கியமா, சமாதானம் முக்கியமா? பைபிள் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்லுகிறார்? நாம் சமாதானத்துக்குள்ளே போனோம்னா ஆசீர்வாதம் தானாக வந்துடும். கரெக்டா? எனக்கு எல்லா சமாதானமும் இருந்ததுன்னா எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் மட்டும் போனோம்னா அது உலகம் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கும், அது தேவ சமாதானத்துக்குள்ளே நம்மளுக்கு செயல்படாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய ஏற்பாட்டில் மட்டும் 13 முறை ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க. அது என்ன வாசிக்கலாமா? ரோமர் 1:3. ரோமர் 1:3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தெளிவாக அங்கே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது சபை கூடுகிற போது, அங்கே வீடுகள் திறந்தால் சபை கூடுச்சு. சபைன்னு ஒன்றும் இல்லையா ஆதி சபையில்? வீடுகள் தூரம் கூடுவாங்க, அதுக்கு சபைன்னு பேர். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. பெரும்பாலும் புஸ்தகங்கள் எழுதும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறாங்க, கிருபையும் சமாதானமும். இன்னொரு வசனம் கூட பாருங்க, 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:3. 1 கொரிந்தியர் 1:3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் 13 இடத்துல இருக்குதுங்க. கிருபையும் இரக்கமும் சமாதானம்னு கூட இருக்குது. கிருபை பெருக கடவுதுன்னு இருக்குது. அதாவது சமாதானம் பெருக கடவுது, உண்டாவதாகன்னு இருக்குது. பெருக கடவுது என்ற வார்த்தை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால் சமாதானம், விசுவாசம், அன்பு என்று கூட வசனம் இருக்குது. கிருபை, இரக்கம், சமாதானம், சத்தியம், அன்பு பெருகுவதாக அப்படின்னு கூட நம்மளுக்கு வசனங்கள் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை, 3 இடத்துல இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணிக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அது லூக்கா 24:36. லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்னங்க? இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு என்ன பண்ணாங்க? உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார் என்றதாக பார்க்குறோம். இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க, யோவான் 20:19.
வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டி இருக்கிற போது, அதுதான் அங்கே அன்றலை, அடைக்கப்பட்ட நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். இந்த 2 முறை சொல்றார். இன்னொரு முறை கூட சொல்றார் பாருங்க, அது 26வது வசனம் வாசிங்களேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது 8 நாளுக்கு பிறகு, 8 நாளுக்கு பிறகுனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லைங்களா, மறுபடியும் என்ன பண்றாங்க, இதை சொல்றார், உங்களுக்கு சமாதானம். பைபிளில் நிறைய இந்த சமாதானத்தை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன சொல்லணும் அதை சொல்கிறாங்க பாருங்க. லூக்கா 10:5. லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். என்னங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன சொல்லணும், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஸ்தோத்திரம் நேரம் சிம்பிளாக கேட்டுங்களா. யாரோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப நாள் இதில் ஒரு டவுட் இருந்தது. எங்களுடைய மூத்த சகோதரத்தில் இருக்கிறார், அவர் டைரெக்டாக மார்னிங் விதார் அப்படி சொல்லிடுவார். இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ரொம்ப நாள் டவுட் இருந்தது. ஏன்னா ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. இன்னும் அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப டீப்பான ஸ்டடி. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை தேங்க்ஸ் என்ற வார்த்தையை அடையாளப்படுத்துது. அப்போ இங்கே சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரன்றோம், ஸ்தோத்திரம் தேவனுக்கு தானே சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சபையில், அங்கே நான் இதை குறித்து விளக்கம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தேவன் நம்மளை பார்க்க செய்கிறார் இல்லையா, அதனால் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றோம். ஆனால் அது நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். யாரையாவது பார்க்கும்போது தேவன் என்ன இவங்களை பார்க்க வச்சுட்டாரே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு பெரும்பாலும் யாருமே சொல்கிறதில்ல. அது மனசில் வச்சுட்டு சொல்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிலர் அப்படியே ஒருத்தர் வேண்டா வெறுப்பாக பார்ப்பாங்க. அவங்க டக்குன்னு பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்னுவாங்க. ஆனால் பின்னாடி அவங்க வேண்டா வெறுப்பா, அவங்கள்ட்ட பார்வை வேண்டா வெறுப்பாக இருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர மாதிரி தெரியாது. இப்போ எனக்குள்ள இந்த கேள்வி ரொம்ப இருந்தது. இப்போ இந்த ஸ்தோத்திரம் அல்லது நாம் சமாதானம் என்று சொல்ல வேண்டுமா? அதனால் இந்த சமாதானம் என்றதுக்கு ஷாலோம் என்ற ஒரு வார்த்தை, ஷாலோம். இன்னைக்கு சில சபைகள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது நான் கேட்டேன். முதல் முறையாக ஒரு சபையில் இந்த வார்த்தை சொன்னாங்க. எல்லாரும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறோம் இல்லை, சபைகளில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க ஷாலோம் ஷாலோம் பண்ணுறாங்க. நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஷாலோம் ஷாலோம் ஏதோ சொல்கிறீங்க, ஷாலம் புதர் அப்படியா, ஷாலோம்னா என்ன தெரியாதா புதர், சமாதானம் புதர் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு நான் உடனே கேட்டேன், ஷாலோம்னா சமாதானம் தானே, அது தமிழ்லேயே சமாதானம் சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு அது ஹீப்ரு வார்த்தை சொல்லி அது யாருக்கும் புரியாமல் போய் இல்லைங்களா? அதாவது சிலர் அது ஹீப்ரு வார்த்தை அல்லேலியான்னு சொல்லிடுறாங்க. அல்லேலியானா நான் ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னா அல்லேலூயா, யெகோவா தேவனை துதியுங்கள்னு அர்த்தம். அதுதான் அல்லேலூயா, அது ப்ரைஸ் த லார்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இவங்க ஒரு டீம் உருவாயிட்டு ஷாலோம் தான் பைபிளில் போட்டுக்குது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, ஷாலோம்னு தான் நம்ம என்ன பண்ணோம் சொல்லணும் அப்படி. ஷாலோம்க்கு அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமை இல்லாததை சீரமைப்பது, முழுமைப்படுத்துவது அப்படின்னு வருது ஷாலம். ஷாலம்ன்றது என்ன மொழி அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது ஈப்ரு மொழி, எபிரிய மொழி. கிரேக்கில் ஐரனே, ஐரனே அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த ஷாலோம் சமாதானம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் இந்த இஸ்லாமியர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம நிறைய இது கேட்டிருக்கிறோம், சலாம் அலைக்கும், அது ஷாலும்
அலைக்கும்னு வருது. ஷாலோம் அலைக்கும், ஷலோம் அலைக்கும், அதான் ஷலோம் அலைக்கும், ஷலோம் அலைக்கும்னு வருது. சலாம்ன்ற வார்த்தையும் வருது. அது பைபிளில் கூட இருக்குங்க. ஆதி என்னாகமும் யாத்திராகமத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களா ஹீப்ரூவில். சலாம், சலாம், ஷாலோம் அலைக்கும், ஷாலோம் என்ற வார்த்தைகள் சமாதானம், செழிப்பு, நலம், அந்த ஒரு வார்த்தைக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் பார்த்து ஹலோன்னு சொல்கிறோம்ல, அது கூட ஷாலம். பை பை சொல்கிறோமே, அது கூட ஷாலம் தான் வருதுங்க. ஷாலம் என்ற அர்த்தம். சமாதானத்தை தவிர வேறு பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றுமில்லை அப்படின்றதுக்கு இந்த ஷாலம் ஒரு அர்த்தம். சமாதானத்தை தவிர வேறு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வருது. நீங்கள் இந்த ஷாலம் அல்லது இந்த சமாதானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யாத்ராகமம், என்னாகம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சமாதானத்தின் பலியை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசியிருப்பாங்க. சமாதானத்தின் பலி. இப்போ நம்ம பார்க்குறதுல அந்த ஷாலம்ன்ற ஒரு வார்த்தையை கவனிக்காதீங்க, சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை இல்லைங்களா. அதனால் பாருங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னா துதித்தல், புகழுதல், நன்றி, இந்த வார்த்தைலாம் வருது. இதில் பாருங்க, பைபிளில் நான் ஃபுல்லாக செக் பண்ணேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வருகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக அந்த மாதிரி வருகிற இடங்கள் எல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா துதித்தல், புகழுதல், போற்றுதல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் வருகிற வார்த்தையை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கிலீஷில் blessed be to the Lord அல்லது God அல்லது யோஹோவா இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணி blessed be to the Lord of God அல்லனா Lord of Yehovah, God of Yehovah, அந்த வார்த்தை தான். எதுக்குங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்ற வருகிற இடங்கள் எல்லாம். அந்த வெறும் ஸ்தோத்திரம்னு வர இடத்துல நன்றி என்ற வார்த்தை தான் வருது. அப்போ எனக்கு தெளிவாக புரிந்துடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றது அது தேவனுக்கு மட்டும் செலுத்த வேண்டியது. கரெக்டுங்களா? அது நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு பாரம்பரியம் வந்துடுச்சு. இந்த ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை சொல்லுவது, சபைகளில் சொல்லுவது 1950க்கு அப்புறம் வந்தது. 1950க்கு முன்னாடி இருந்த சபைகளில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க, என்ன தெரியுங்களா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்கிறோம் இல்லைங்களா, அது கூட இல்லை. அதுவும் ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அது ஆந்திராலாம் இப்போ தான் ஆந்திராலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் அது தேசங்கள்லாம் கிடையவே இல்லவே இல்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் லாஸ்ட்டில் சொல்கிறோம், அது இல்லை. அது ஒரு பாரம்பரியம். அது சொன்னால் தப்பு இல்லை, அதை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாரம்பரியம். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரம்பரியத்துக்கும் ரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில நேரத்தில் பாரம்பரியம் என்ற பேரில் தவறாக நாம் செய்து கொண்டு வருகிறோம் சகோதர சகோதரி, ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வருது. அதனால தான் அங்கே சொல்லும்போது நீங்கள் யாராவது பார்த்தா உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொன்னால் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. அது வெறும் யூதர்களுக்கு சொன்னான்னு சிலர் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சபைக்கு தான். அதை அப்போஸ்தலர்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் யூதர்களுக்குன்னு போயிடுச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு இல்லைன்னு ஆகிடும். தெளிவாக என்ன பண்ணுறாங்க, அது உயிர் தேர்தலான பிறகு சபையில் போய் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். ஏன் அதை சொல்லணும்? நான் நிறைய பார்த்தேன், இந்த சாலோம் என்று பயன்படுத்துகிற சபைகளில் உண்மையிலேயே சமாதானம் இல்லைங்க. சாலோம் என்று பயன்படுத்துகிற சபைகளில் உண்மையிலேயே சமாதானம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமல் அது இதுன்னு வருது. நான் நினச்சிட்டேன் தமிழில் புரிகிற மாதிரி கர்த்தருக்கு அதாங்க உங்களுக்கு சமாதானம்னு சொன்னால் கட்டாயம் மனசு வேதனை வருத்தம் வந்து அவர் பார்க்கும் போது என்ன ஆயிருங்க, அது நம்மளை விட்டு போயிடும். நம்ம அது என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறது இல்லை. அந்த ஷாலம்ன்ற வார்த்தையை சொல்கிறதுனால சமாதானம்னாங்க அர்த்தம் புரியலை, நம்மளுக்கு தெளிவு கிடைக்கல.
ஒருவேளை தமிழில் சொன்னால் ஒருவேளை நமக்கு என்னங்க புரியறதுக்கு வாய்ப்பு. நான் இந்த சமீப காலத்தில் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். ஜப்பான்லலாம் சின்ன பசங்க முதல் கொண்டு டெக்னாலஜியில் அவ்வளோ இருக்கிறாங்க, அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குது. படிப்பு விஷயங்கள் மற்ற காரியங்கள்லாம் சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப நாலேஜ் இருக்குது. ஜப்பான் கண்ணுக்கு ரொம்ப மூளை சொல்லுவாங்க, ரொம்ப நாலேஜ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க, அவர்களுடைய தாய்மொழியிலேயே அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர்களுடைய தாய்மொழியிலேயே அனைத்தும் இருக்கிறது. அவங்க படிப்பெல்லாம் அவங்க தாய்மொழியிலேயே, அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணால் தாய்மொழியில், அவங்களுடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் தாய்மொழியில். அதனால தான் அவங்களும் டெக்னாலஜி அவ்வளோ ஞானம் இருக்குது. நமக்கு வந்து ஆங்கிலம் என்கிற வார்த்தை, ஆங்கிலம் என்கிற மொழியிலே தான் நம்மளுக்கு பெரும்பாலும் எல்லாம் இருக்குது. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படியே தன் மொழியிலேயே அதை சொல்லுவோமானால் கட்டாயம் அதற்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்றதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, ரொம்ப பெரிய கிஃப்ட். அதுக்கு பெருசு இல்லை, அதான் சொன்னீங்களே. அதாவது சமாதானத்தை தவிர வேறொரு பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. பழைய ஏற்பாடு காலத்தில் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லும்போது சமாதானம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். போதுங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் என்ன பண்ணிருக்கிறாங்க? அதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வச்சிருக்கிற பெரிய கிஃப்டே சமாதானம். அதை வைத்து போகிறேன், வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தங்க தெரியுமா? வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தங்களா? நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டிங்களா? அது கொடுக்கல, அதை சோப்படா சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். எந்த சமாதானம்? உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் அது அன்றாட தேவைகளுக்கு அனுதினம் மாறிடும். ஏங்களா? இப்போ பாருங்கள், நியூ இயருக்கு போய் சர்ச்சில் உட்காந்து பெரிய சமாதானம். நியூ இயர் எப்போ வரும்னு ஒரு ஆவல். நியூ இயர் வந்துடுச்சுன்னா, பொழுது விடிச்சிச்சுன்னா அந்த சமாதானம் என்ன ஆகிடும், அப்படி நார்மல் ஆகிடும். அடுத்த நாள் எல்லாம் கேட்பாங்களே, நியூ இயர் எப்படி போச்சுங்க அப்படின்னு என்ன சொல்கிறோம்? எப்படியோ போச்சு, சமாதானம், அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதாங்க. எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒருத்தர் திருவிழாவுக்கு போகும்போது அவங்க கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? திருவிழாவுக்கு போகிறோம். திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, எங்கே போயிட்டு வரீங்க? திருவிழாவுக்கு போயிட்டு வரோம். அவ்வளோதான் திருவிழா, அவ்வளோதான் கொண்டாட்டம், அவ்வளோதான் கலாச்சார நிகழ்ச்சிகள், அவ்வளோதான் பாரம்பரியம், அவ்வளோதான் உலகம் கொடுக்கும் சமாதானம். அது நிரந்தரம் இல்லை. உலகம் கொடுக்கும் சமாதானத்தினால நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உலகம் கொடுக்கும் சமாதானத்தினால எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகாது. உலகம் கொடுக்கும் சமாதானம் பரிபூர்ணமற்றது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மறுபடியும் வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டார். சமாதானம்னு சொல்லிட்டார். அப்புறம் கலங்காத பயப்படாதுன்றது ஏங்க? சந்தோஷமாக இருங்க, ஆனால் கலங்காமல் பயப்படாமல் இருங்கன்னா என்னையா இது? நல்ல சந்தோஷம் தானே, கெட்ட சந்தோஷம் தானே? டவுட் வருமா வராதா? கரெக்ட் தானே? இல்லைங்களா? கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? இது நல்ல சந்தோஷமா கெட்ட சந்தோஷமானவங்க? அது ஏன் சொன்னார்? நான் அதான் மேலே சொல்லிட்டார், நான் கொடுக்கிற சமாதானம் இது உலகம் கொடுக்கிற சமாதானமா இல்லைன்னா, உலகம் தேவனுடைய சமாதானத்திற்கு எதிராக இருக்கும். அது உங்களை கலக்கப்படுத்தும், உங்களை அது பயமுறுத்தும். அதாவது சுருக்கமாக பார்த்தீங்கன்னா,
உலக சமாதானம், அதாவது தேவனுடைய சமாதானம் இருந்தால் உலக பிரச்சனைகள் நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். நாம் தேவ சமாதானத்துக்குள்ள இருந்தால் உலக காரியங்கள், உலக பிரச்சனைகள் நமக்கு மிகப்பெரிய தொல்லை, பிரச்சனை ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொல்லும்போது, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதுதான். இன்னொரு வாட்டி வாசிக்கலாங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் போது நான் இதை தான் சொல்றேன். அப்புறங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஈஸியா சொல்லிட்டாரு. இந்த சமாதானம் தான் உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரவம் உண்டு. அதனால தான் அங்க சொன்னாரு, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். உலகத்துல உங்களுக்கு ஏன்னா உலகம் ரொம்ப ரொம்ப மோசங்க, இல்லைங்களா? அதனால உலகத்துல என்ன சொல்லும்போது சொன்னாரு, நாம் இந்த உபத்திரவத்தை பார்த்து பயப்படவோ சோர்ந்து போவாதீங்க. அது உங்களுக்கு சமாதானம் கிடையாது, நான் கொடுக்குற சமாதானம் தான். அதை எடுத்துக்கோ. இதை பார்த்து சோர்ந்து போகாத. ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார். நான் உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன். நீ இந்த சமாதானத்தை என்ன பண்ணாத, ஃபீல் பண்ணாத. இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்தை நீ நினச்சி பார்க்காத. நீ தேவனுக்குள்ள சமாதானமாக இருக்கிறது உனக்கு என்ன ஆகும்? உபத்திரமும் வரும். இந்த உலகம் உங்களை உபத்திரப்படுத்தும். உதாரணத்துக்கு தேவனுக்குள்ள நான் சமாதானமாக இருக்கணும், அப்போ நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுங்க. நாம் கோபப்படுகிற சூழ்நிலை இந்த உலகம் நம்மளுக்கு கொடுக்கும். யார் அமைதியாக இருக்கிறாங்களோ, யார் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் இயேசு கிறிஸ்து சாயல் இருக்கிறார்களோ, அவர்களை சீண்டி பார்க்கறது தான் இந்த உலகத்தினுடைய வேலை. அப்போ என்ன ஆகிடும்னா, நாம கிறிஸ்துவ வாழ்க்கை வந்தால் சரி வராது, நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஆப்போசிட் ஆகிடணும்னு நினைக்க உருவாகும். தேவன்கிட்ட சமாதானம் போயிடும். நீ உருவாகும், நீ சண்டை போடுவ, திருப்பி அவங்க சண்டை போடுவாங்க. இப்போ இப்படியே போயின்னு இருக்கும். உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது, நீ நிம்மதியான காரியங்கள் செய்ய முடியாது. அது உன்னை வருத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் செய்ததற்கு பதில் என்ன செய்யலாம் என்று யோசிக்க தோணும். அதனால் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் மீது மிக கோபத்தை உருவாக்க வேண்டியது இருக்கும். அவர்களை அவமானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு அல்லது நாம் தெரிந்து கொள்வதற்கு, அது எப்படி பேசலான்ற ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு மனசுக்குள்ள அந்த ப்ராக்டிஸ் ஆக தோணும். டோட்டலாக தேவனுக்கு வெளியே வந்துடும். அதுக்கு தான் தேவன் சொன்னார், நீங்கள் என்னையே நினச்சினாரு. உன் ஆசை, உன்னுடைய எண்ணம் தேவன் மேலேயே இருக்கணுன்றாரு. வாரத்துக்கு ஒரு நாள் ஓடு, தேவன்கிட்ட ஓடு. தேவன் என்ன சொல்கிறான்னு கேளு, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு சபைக்கு வருதுன்னா சும்மா உட்காந்துட்டு போகிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. சபைக்கு வருது, தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. அந்த வார்த்தையை கேட்கும்போது இருக்கிற ஆசீர்வாதம். அதை கேட்காத வரைக்கும் உலகத்தில் உங்களுக்கு சோர்வு வரும், வேறு வேறு சிந்தனைகள் வரும். சர்ச்சுக்கு போனால் தான் அந்த சிந்தனை வரும். சிலர் சர்ச்சுக்கு வந்தால் தான் தூங்குற மாதிரி வரும். சிலர் சர்ச்சுக்கு வரும்போது தான் கவனிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். ஏன்? அந்த வார்த்தையை நாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக. அப்போது அது திசை மாறாமல் கூர்ந்து என்ன பண்ணோம், கவனிக்கணும். ஏனென்றால் அதுதான் ஆராதிக்கிறது, அதுதான் துதிக்கிறது சகோதர சகோதரி. அது நிமித்தம் தான் நமக்கு சமாதானம் இருக்கும். உலகத்தில் நமக்கு என்ன இருக்குதுங்க? உபத்திரவம் உண்டு. அடுத்த வார்த்தை அங்கே சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. உப்புனுடைய தன்மை அது எதையும் கெட்டு போக செய்யாது. ரெண்டாவது, அது உணவை சுவை சேர்க்கிறது, கால்சியம் சக்தி அதிகப்படுத்துகிறது. இப்படி உப்புக்கு நிறைய தன்மைகள் இருக்கிறது. உப்பு உவர்ப்புத்தன்மை உள்ளது. அதில் வச்சா உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறோம். உப்புக்கு அந்த தன்மை இருக்குது. அந்த தன்மை போயிடும். நிறைய நேரங்கள் உப்பு போயிடும். அதுதான் நம்ம பைபிளில் பார்த்தோம்னா சாரமற்று போனால்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அந்த தன்மை வாயில் போட்டால் மண்ணு மாதிரி இருக்கும், அந்த உப்பு தன்மையாக இருக்காது. வாயில் போட்டால் மண்ணு மாதிரி இருக்கும்னா அது எங்கே தான் போடணுங்க, பூமியில் தான் போட்டு, ஆனால் தான் அது மிதிக்கப்படுவதுக்கு போயிடும்னு சொல்கிறான். இந்த சாரமற்று போகிறதுக்கு காரணம் கூட இருக்கு. ஆனால் நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, சாரமற்று போகக்கூடாதுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்றாங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். மார்க் 9:50. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இப்போ கிளியரா சொல்லிட்டாங்க, சாரம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ சாரமா இருக்கணும்னா ஒருவருக்கு ஒரு நாங்க சமாதானமா இருங்க. அப்போ சமாதானம் இணைக்கும் தன்மை உடையது. எப்போ இணைக்கும், எப்போ பிரிந்திருக்கிறதோ அப்போதான் இணைக்கணும். அப்போ பிரிந்தவைகளை இணைக்கிற தன்மையுடையது தான் இந்த சமாதானம். இந்த நீங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் பழைய ஏற்பாடில் பாருங்க, சமாதான பலியை பற்றி ஸ்டடி பண்ணுங்க. அங்கே இந்த உடைந்திருக்கிற அல்லது பிரிந்திருக்கிற அல்லது சேர வேண்டிய தன்மைகளுக்கு தான் அங்கே சமாதானம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த சமாதானம் எப்படியெல்லாம் நமக்கு வருது, எப்படியெல்லாம் இந்த சமாதானத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும் அப்படின்னா, முதல்ல இந்த சமாதானம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுப்போம். அப்போ இந்த சமாதானம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த சமாதானம் இப்படி இருக்கிறதுனால நாம் அதை பயன்படுத்துகிற போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்குவோம். 3 காரியங்கள். முதலாவது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோப்பு 3:17. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. யாக்கோப்பு 3:17 பார்க்கும்போது யாக்கோப்பு 3:17 மட்டும் வாசிக்கலாங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமும், இந்த ஞானம் எங்க பரத்திலிருந்து, அப்ப பரம்னா தேவன் கிட்ட இருந்து வருது, புரியுது. அப்புறம் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல ஒன்று என்ன ஆயிடுச்சுங்க, சமாதானம் அப்படின்னு. முதலாவது எப்படிங்க, சுத்தமாயும் சமாதானம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ சமாதானம் என்கிறது நாம் இன்னொருத்தருக்கு சமாதானம் செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் மனதார அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அந்த எண்ணம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால தான் இது தேவனிடத்திலிருந்து வருகிறதுனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொன்னார், நீங்கள் எங்கன்னா போனால் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அதுக்கு பாத்திரம் இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சமாதானம்னு நம்ம சொல்லும்போது நம்ம அவங்களை என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம். நான் ஸ்தோத்திரம்னா நன்றின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம்னா நன்றி. ஸ்தோத்திரம்ன்றது சமஸ்கிருத வார்த்தைங்க, சரிங்களா? நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை இல்லை. தமிழ் வார்த்தை ஸ்தோத்திரம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்றின்னு வருது. அந்த ஸ்தோத்திரம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாராம், எங்கள் அப்பா கீழே விட்டாரு, கால் ஊஞ்சிச்சு. இன்னொரு சொன்னார், ஐயோ அப்படியா, ஸ்தோத்திரம்பா அப்படின்னா. இது தமிழில் சொன்ன அப்படி இருக்கும், எங்கள் அப்பா கீழே விட்டாரு, கால் ஊஞ்சிச்சு, ஐயோ அப்படியா, நன்றி தேவனே, எப்படி இருக்கும். அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். அதுக்கு மீனிங் தெரியாதுன்னா அது இன்னமும் நம்ம பரிதாபப்படுகிற வார்த்தைன்னு நினச்சிக்கணும். அது வார்த்தை தான். அதனால் அங்கே சொல்லும்போது இந்த ஸ்தோத்திரத்தை விட எது தான் மேட்ச் ஆகுது பாருங்க. அது வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னா, நம் நிமித்தம் தேவன் அவர்கள் கஷ்டத்தை என்ன பண்ணுவார், அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறோமே, அவங்களுக்கு தீர்த்துருவார். அதுக்கு பாத்திரமாக இருந்தால் அது வரும். அப்போ இந்த சமாதானம் வாயிலிருந்து வரணும்னா, அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகணும்னா, இந்த சமாதானம் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது, அதை செய்யணும். இந்த சமாதானத்துக்குள்ளே இருக்க முதலாவது இல்லைங்களா, நீதியில் வளரணும். ரொம்ப கரெக்டான நீதியில் இருக்கணும்.
சின்ன சின்ன விஷயங்கள், ராங் ரோட்டில் போகக்கூடாது, சிக்னல் போட்டாக்கா அங்கே நிற்கணும், சின்ன சின்ன விஷயங்கள். சின்ன பொய் கூட, ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. சின்ன பொய், வெள்ளை பொய் அதெல்லாம் இல்லை. பொய்னா பொய். எல்லாரிடத்திலும் நேர்மையாக இருக்கணும், அதுதான் நீதி. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் விசுவாசம். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம நீதியில் இருந்தால் தான் அடுத்து என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எல்லாத்தையும் விசுவாசிப்போம், நம்புவோம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அன்பு வளரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வளரணும்னா அவங்க நீதியாக இருக்கணும், தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நாங்கள் அன்பு வளரும். இதனுடைய பிரதிபலிப்பு, இப்படி ஒருத்தர் இருந்தால் அவருடைய பிரதிபலிப்பு எப்படி தெரியுங்களா? சமாதானம். அப்போ தேவன் நம்மளை சொல்கிறார், அப்படி எடுத்துக்கலாம். தேவன் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு தேவன் நம்மளுக்கு சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு நாம் பாத்திரராய் நடக்கணுங்க. அதுதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் வாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இது நமக்குள்ள என்ன ஆகணும்? வளரணும். அதனால தான் சொல்லும்போது 1 பேதுரு 3:11 கூட சொல்கிறாங்க. 1 பேதுரு 3:11, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நாங்கள் பொல்லாப்பை விட்டு நன்மை செய், அப்புறங்க சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதை பின்தொடர். அப்போ தேவன் கொடுக்குற இந்த சமாதானத்தை கண்டுபிடிக்கணும் இல்ல, அதை என்ன பண்ணணும்? பின்தொடரணும். அப்போதான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தேவன் அதை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த சமாதானம் ரொம்ப குணங்களில் ரொம்ப முக்கியமான குணமாக இருக்கிறதுனால தான் ஆவியின் கண்ணில் கூட இந்த சமாதானத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கலாத்தியர் 3:22 வாசிக்கொண்டா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ நமக்கு இந்த சமாதானம் உள்ளே வரும்னா, சமாதான பிரபு நமக்குள்ளே இருந்தால் நாம் சமாதானத்தில் தான் நடப்போம். நமக்குள்ள பெரிய சமாதானம் இருக்கும். அது உலகம் கொடுக்குற சமாதானமாக இருக்காது. கிறிஸ்துக்குள்ள ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் எதுக்கும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் நம்ம உலக பிரகாரமாக இருக்க மாட்டோம். நம்மளுடைய கேரக்டர்ஸ் என்ன ஆயிரும்? டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். அது கூட நம்ம சத்தியத்தையும் சேர்த்து பண்ணும்போது, சத்தியத்திலையும் வாழும்போது எப்படி இருக்கும் பாருங்க. 2 யோவான் 1:3, 2 யோவான் 1:3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. அது ஒரு ஆசீர்வாதம். அவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது பாருங்க, ஒருவர் ஆசீர்வதிக்கிறது எப்படின்னு பைபிளில் பாருங்க. உங்களுக்கு சமாதானம், எல்லா சமாதானம் உங்களுக்கு இருக்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எப்படி யோசிப்பாங்க? நீ சொந்த வீடு வாங்கிடணும், நீ சொந்தமாக அதை பண்ணிடணும், நீ சொந்தமாக இதை பண்ணிடணும், இதுதான் இருக்கும். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு ஆய்வு சொந்த ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் இருந்தால் 3வது தலைமுறை அந்த கோட்டீஸ்வரத்துலேருந்து கீழே வந்துடுவாங்க. 3வது தலைமுறை கோட்டீஸ்வரத்துலேருந்து கீழே வந்துடுவாங்க. அது நான் நிறைய பார்த்துருக்குறேன். பெரிய மிராஸ்தார் அவங்கெல்லாம் 3வது தலைமுறை ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருக்கோம். நாங்கள்லாம் மிராஸ்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்துடும். ஆனால் உலகம் கொடுக்குற சமாதானம், ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போவுமே கீழே தான் வரும். ஆனால் தேவன் கொடுக்குறது எப்போவுமே மேலே தான் இருக்கும். இப்போ எது வேணும்? உலகம் கொடுக்குற ஆசீர்வாதமா இல்லது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற சமாதானமா? அதுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சமாதானம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் நிறைய செல்வங்களை கொடுக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. சமாதானம் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கும்,
அதில் ஆசீர்வாதம் நிறைய சேர்ந்திருக்கும் என்றதாக பார்க்கிறோம். அதனால தான் சொன்னார் இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். புசிப்பும் குடிப்பும்னா அன்றாட தேவைகள், இந்த சரீரத்துக்கு என்ன தேவை, இந்த உலகத்துக்கு என்ன தேவை, அதை பற்றியே வச்சுட்டு இருக்கிறது. ஆனால் அது நீதியும் சமாதானமாக இருக்கிறது என்றதாக நாம் பார்க்குறோம். அந்த சமாதானத்துக்குள்ளே நாம் வாழணுன்றதுக்காக தான் தேவன் நம்மளை சிக்ஷை பண்ணுறாரு, அடிக்கிறார். தேவனுக்குள்ளே நம்ம சமாதானம் வரணும்னு. அப்போ ஒரு தப்பு பண்ணுறோம், தேவன் அடிக்கிறாரு, மனம் திரும்புகிறோம், தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு தப்பும் அடி வாங்கும் போது நம்ம சமாதானத்துக்குள்ளே வரோம். அந்த சமாதானம் வரணுன்றதுக்காகத்தான் நம்மளை அடிக்கிறாரு. அப்போ தேவன் அடித்தா தப்பு இல்லைன்னு ஆகிடும். அப்படியா? நான் சொல்லுங்க, எபிரேயர் 12:11 தான் சொல்கிறாங்க. எபிரேயர் 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலன் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு வந்துச்சா? அப்போ பரவாயில்ல, அடிங்க, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அதனால தான் அடிக்கிறீங்க அப்படின்னு அது தேவனுடைய சிற்சையை புரிந்து கொண்டால் சமாதானம், அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சமாதானத்துக்குள்ளே நம்ம வாழணும்னா முதல்ல கரை இல்லாமல் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இரக்கம் இருக்கணும். அது ஒரு வசனம் வாசிச்சு போலாமா? யூதா 2ஆம் வசனம் 1-2. யூதா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பெருக கடவது, இரக்கம் வரணும், சமாதானம் இதில் என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் பெருகணும். 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் நம்மளோடு இருக்கிறது தாங்க ஆசீர்வாதம். நம் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க அவர் பார்த்துக்குவார். அப்போ தேவன் என்னோடு கூட இருக்கணும்னா சீர் பொருந்தணும். அடுத்து என்ன சொல்றாங்க? ஆறுதல் அடையணும். அப்புறங்க ஏக சிந்தை உள்ளவர்களா என்னங்க இருங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட என்ன பண்ணுவார். இதுதான் ஆசீர்வாதங்க. இந்த வருஷம் நம்ம அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த வருஷம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னால் போதும் தேவன்கிட்ட, தேவனே எனக்கு சமாதானம் கொடும், தேவனே எனக்கு சமாதானத்தை கொடும், தேவனே எனக்கு சமாதானத்தை கொடும். வேற ஒன்றும் வேணாம், எனக்கு சமாதானம் மட்டும் தான் வேணும். சாலமோன் ஞானி என்ன கேட்டாங்க? தேவனே இல்லைங்களா, எனக்கு எந்த சொத்து அது இது எதுவுமே வேண்டாம், உம்முடைய ஞானத்தை மட்டும் கொடுன்னாரு. தேவன் அவருடைய ஞானத்தையும் கொடுத்தார், அவர் கேட்காத சொத்தையும் கொடுத்தார். நாம மனசார எதை கேட்குறோம்? தேவனே எனக்கு சமாதானத்தை கொடும், எனக்கு சமாதானத்தை கொடும், தேவனே அவருக்கு சமாதானத்தை கொடும், அவங்க சமாதானத்தை கொடும். அதுதான் முக்கியம். அவருடைய தேவைகளை விட அவர் கொடுக்குற சமாதானம் தான் முக்கியம். சமாதானம் இருந்தால் எல்லா தேவையும் பூர்த்தியாகும். அதனால் தேவன்கிட்ட கேட்க வேண்டியது, எனக்கு சமாதானத்தை கொடும், அப்பொழுது நீர் என்னோடு கூட இருப்பீரே, நீர் என்னோடு கூட இருப்பதற்கு, நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதை மட்டும் கேட்கணுங்க. அதான் சொல்லும்போது இல்லைங்களா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இதுதான் ஆசீர்வாதம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவாரு? நிரப்புவாராக. இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் வேணும். இந்த ஆசீர்வாதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பணும். இதே ஆசீர்வாதத்தினால மற்றவர்களை நாம் நிரப்பணும். அப்போ எந்த அளவுக்கு நாம் சமாதானத்துக்குள்ள வளர்கிறோமோ அந்த அளவு தேவன் என் கூடவே இருப்பார். தேவன் எந்த அளவுக்கு என் கூட இருக்கிறாரோ
அந்த அளவுக்கு எனக்கு சமாதானமாக இருக்கும். எந்த அளவுக்கு எனக்கு சமாதானம் இருக்குதோ அந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அதான் பார்க்கும்போது இன்னொரு வசனம் இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. இதுதான் ஆசீர்வாதம். சமாதானத்தின் கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை தரணும்னு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ இது வெறும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுக்கு சொன்னதா? இந்த சமாதானம் சமாதானம் திருப்பி திருப்பி சபையில் வருது பாருங்க. சபையில் தான் பேசுகிறாங்க சமாதானத்தை பற்றி. பார்த்தீங்களா? சமாதானத்தை தருவாராக. முடிச்சிருங்க அந்த வசனத்தை. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோமோ அவ்வளோ சமாதானங்க தேவன்கிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயத்தில். அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறாங்க. பிலிப்பியர் 4:7 வாசிக்கலாங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பார்த்தீங்களா? தேவ சமாதானம். இது உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த வசனத்தை திருப்பி நீங்க வாசிச்சு பாருங்க. எப்போ சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பார். தேவன் என்னோடு கூட இருந்தால் எனக்கு சமாதானம். இதுதான் ஆசீர்வாதம். இப்போ எந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு முக்கியம்? சும்மா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் முக்கியமா, இல்லது சமாதானம் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் முக்கியமா? ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் உங்களுக்கு சமாதானம்னு வாழ்த்துங்க. உங்களுக்கு சமாதானம்னு வாழ்த்துனா தேவன் அவரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். வந்துச்சு இல்லைங்களா? இதெல்லாம் செய்யுங்க, இந்த சமாதானம் பெறுங்க, அப்போது தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போ அவங்க சமாதானம்னு வாழ்த்தணும்னா அவங்க தேவ சமாதானத்தை கற்றுக்கொண்டார்கள் என்றால் தேவன் அவர்களோடு கூட இருப்பார். அதுதான் நாம் மனசார வாழ்த்துகிற வாழ்த்துதலாக இருக்கும் சகோதர சகோதரி. அதனால இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டது, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் ஒரே ஒன்று தான். தேவனே எனக்கு சமாதானம் வேணும், அதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் வேணும். சமாதானம் தான் முக்கியம். சமாதானமாக இருந்தால் ஆசீர்வாதம் தானாக வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷம் நம்ம தெளிவாக கேட்போம், தேவன் எனக்கு சமாதானத்தை தாங்க, உம்முடைய சமாதானத்தை தாங்க. நீர் என்னோடு கூட இருக்கணும்ப்பா, என்னை விட்டு நீங்கள் போகக்கூடாது. நீர் என்னோடு கூட இருக்கிறது தான் என்னோட லைஃபு, அதுதான் எனக்கு வேணும். அப்படி அது வேணும்னா எனக்கு சமாதானம் வேணும். தேவனே எனக்கு சமாதானத்தை தாங்க. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு இன்னும் கற்றுத்தாங்க. இன்னும் உங்களுடைய வேதத்தின் வாயிலாக எனக்கு புரிய வைங்க. நான் சமாதானமாக இருக்கணும், என்னோடு சுற்றி இருக்கிறவர்கள் சமாதானமாக இருக்கணும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, அங்கே கலங்காமலும் பயப்படாமலும் சமாதானத்தோடு இருக்கணும். தேவன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று இந்த ஆண்டில் நம்ம முடிவு செய்தோம் என்றால் உலகம், அதாவது உலகத்திற்கு கிடைக்காத அந்த சமாதானத்தை சபையாக இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்போ அது கொடுத்திருக்கிறார். 1000 வருஷத்தில் அதே சமாதானத்தை உலகத்தார் பெற்றுக்கொள்வார்கள். அதுவரை தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லா சமாதானத்துக்கூட கூட நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் நாம் சீர்பொருந்த வேண்டிய விஷயங்களை சீர்பொருந்த சொல்லிக் கொடுத்து, இன்னும் நாம் மாற வேண்டிய விஷயங்களை மாறும்படியாய் சொல்லிக் கொடுத்து, இன்னும் கரைத்துறையான காரியங்களிலிருந்து விலகி கரைத்துறை இல்லாமல் இருக்கும்படியான காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து, எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுத்துவாராக. இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம்.